தாஸ், வணக்கம் சார். ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த முக்கிய அம்சங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இன்று தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் விரைவில் தமிழக அரசு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துவார்கள் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை நாங்கள் முழுமையிலும் வரவேற்கின்றோம். அதில் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சென்சஸ் நடத்திய பிறகு தமிழக அரசு சமூக நீதி கணக்கெடுப்பு, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் சர்வே நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். இது தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. தமிழகத்தில் 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தரவுகள் மிக பழமையானது என்று நீதிமன்றங்கள் இதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், நமக்கு இந்த 9வது அட்டவணை அரசியல் சாசனத்தில் பாதுகாப்பாக 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பாக நமக்கு அரசியல் சாசன சட்ட திருத்தம் செய்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் உச்ச நீதிமன்றம் வழக்காக எடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு தரவுகள் கொடுக்கவில்லை என்றால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தடை செய்வார்கள் உச்ச நீதிமன்றம். இது மட்டுமல்ல, மத்திய அரசு எடுக்கின்ற தரவுகள் அது ஒரு மேக்ரோ லெவல்ல எடுக்கிற தரவுகள், அது மேக்ரோ டேட்டா. மாநில அரசு தான் துல்லியமாக மைக்ரோ லெவல் எடுப்பார்கள். மத்திய அரசு பொதுவா ஒரு தலையை மட்டும் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இந்த சமூகம் இவ்வளவு இருக்குன்னு. மாநில அரசு அந்த சமூகத்துல எந்தெந்த சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், சோசியல் பேக்வர்ட்னஸ் எந்த லெவல் இருக்கு, அவங்க எத்தனை பேர் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்களுடைய நிலையை துல்லியமாக அவருடைய சமூக பின்தங்கிய கல்வி பொருளாதார நிலையை கண்டறிகின்ற ஒரு சர்வே தான் தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற அந்த சமூக நீதி சர்வே. இதுதான் அவசியமானது. தமிழ்நாடு என்பது சமூக நீதி பிறப்பிடம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்த முடிச்சுட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்திருக்கணும். இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த அறிவிப்புல. காரணம், 46 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் வந்த நேரத்தில் முதல் மாநாட்டுல முதல் தீர்மானமே தமிழ்நாடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று தீர்மானம் போடப்பட்டது. அதன் பிறகு எத்தனையோ முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, கலைஞர் அவர்களையும், ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும், எடப்பாடியார் அவர்களையும், ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சோம். இவங்க அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் அறிவிக்கல. ஆனால் ஆட்சிக்கு ஒரு மாதத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு சாதனை அறிவித்திருக்கின்றார். சமூக நீதி சாதனையாக நான் பார்க்கின்றேன். தமிழ்நாட்டுடைய சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நான் பார்க்கின்றேன். சில பேர் இதுக்கு விமர்சனம் செய்யறாங்க, இது மத்திய அரசு நடத்திய பிறகு பண்ணுவாங்களா இருக்கு. அறிவிப்பு வந்திருக்கிறது, அடுத்தது அழுத்தம் கொடுத்தா நிச்சயமாக அது நடத்தி ஆக வேண்டும். ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் அறிக்கை, தேர்தல் அறிக்கையில நாங்க நடத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக முக்கியமான ஒரு கணக்கெடுப்பாக நான் பாக்குறேன். நான் சமூக நீதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிச்சயமா இந்த நவீன தரவுகள் வைத்து மிகப்பெரிய தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அந்த வகையில மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல, என் கூட பயணித்த அனைத்து கட்சிகளும், அனைத்து சமூக நீதி தலைவர்களும் எத்தனையோ கூட்டங்கள், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளை நாங்கள் நடத்தணும். கருத்தரங்கள் எல்லா ஊர்லயும் நடத்தணும், போராட்டங்கள் நடத்தணும். கடந்த முதலமைச்சரை பார்த்தோம். இந்த முறை சமீபத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அத்துணை தலைவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஏன்னா அவங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் இந்த அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. அந்த ஆதங்கத்துலதான் நான் இன்னைக்கு சொல்றேன். நான் மீண்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து அறிவிப்பு அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
ஓகே சார், சமூக ஆய்வு பற்றிய உங்களுடைய வரவேற்பை பகிர்ந்திருக்கிறீர்கள். இதனை அடுத்து ஆளுநர் அரசால் கொடுக்கப்பட்ட இந்த குறிப்புகளில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இந்த உரையை அப்படியே வாசித்திருக்கிறார். இதுவரை 4 ஆண்டுகளில் பின்பற்றாத ஒரு விஷயத்தை தற்போது ஆளுநர் நிகழ்த்தியிருக்கிறார். அரசால் வழங்கப்பட்ட உரையில் எந்த மாற்றமும் நிகழ்த்தாமல் இவர் உரையாற்றிய இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஆளுநருடைய பணி என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றார்களோ அப்படியே அதை நிறைவேற்ற வேண்டும். அவ்வளவுதான். அவராக தனியாக இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு அதெல்லாம் கிடையாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு என்ன சொல்கிறதோ அதை நிறைவேற்றுவது ஆளுநருடைய கடமை. அது அதே நேரத்தில் அரசு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்களா, நிர்ணயிக்கிறாங்களான்னு அது அந்த கடமையும் இருக்கிறது. அதனால இதை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கணும். இந்த போக்கு தான் கடைபிடிக்க வேண்டும். ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த உரையில் தமிழக அரசால் இன்னும் குறிப்பிட வேண்டிய விஷயங்களாக நீங்கள் பார்க்கும் அம்சங்கள் என்னவாக இருக்கும்? இன்னும் இதுல பாத்தீங்கன்னா டிவிகே அரசு தேர்தலுக்கு முன்பு அரசு வேலைகளை நாங்கள் அந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம், காலியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று அறிவித்தார்கள். ஆனா இந்த ஆளுநர் வரையில அந்த அறிவிப்பு வரல. அது மட்டுமில்ல, இன்னும் கூடுதலாக விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாது விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா எடுத்து அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போனோம். ஏன்னா அது அங்க கர்நாடகாவில் இந்த மேகதாது விஷயம் அங்க இருக்கின்ற முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் அவங்களுக்கு இந்த அடுத்த 2028 தேர்தல் வருது. தேர்தலுக்காக இது ரொம்ப தீவிரப்படுத்துவாங்க. இதெல்லாம் அது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது இல்லாம இப்ப இந்த ஆண்டு மழை பற்றாக்குறை, தென்மேற்கு பருவம் இன்னும் வரல. இன்னும் எல்னினோ எஃபெக்ட்னால மழை மிக கடுமையான பற்றாக்குறை இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். குறுவை சாகுபடி எல்லாம் இன்னும் தொடங்கல. இன்னும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கணும். ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய ஒரு மனநிலை மாறணும். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை மாறணும். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா, போதை, மது எல்லாம் போட்டு மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இது எந்த ஒரு கலாச்சாரத்தை அடியோடு வேரோடு அடுக்கணும். 2வது ஒரு பயம் வரணும். ஒரு உதாரணம், துபாயில, சவுதி அரேபியால நீங்க போனீங்கன்னா அங்க இந்த போன்ற சம்பவங்கள்லாம் நடக்காது. ஏன்னா பயத்துல இருப்பாங்க. ஏதாவது நடந்ததுன்னா உடனே அடுத்து முடிச்சிடுவாங்க. அந்த பயம் தமிழ்நாட்டுக்கு வரணும். வந்தாதான் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால உடனே தண்டனை வழங்கணும். எப்படி வழங்கணும்னாலே வழங்கணும். அது ஒரு நிச்சயமாக அது வேகமா அது செயல்படணும். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு இன்னும் வலியுறுத்த வேண்டும். ஓகே சார், நிச்சயமாக. இதற்கு முன்பாக தவேக அரசால் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் தற்போதைய நிதிநிலைமை குறித்து கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, வட்டி சுமை அதிகமாக இருக்கிறது ஆகிய விவரங்கள் அந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. ஆக இந்த நிதிச்சுமைக்கு இடையிலும் தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்பதாக ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை பற்றிய தங்களுடைய பார்வை என்ன? இப்போ நேற்று தவேக அரசு தமிழ்நாட்டுடைய நிதி நிலையை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு நானும் அதற்கு ஒரு பதில் வெளியிட்டிருக்கின்றேன். அதில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஏதோ குறை சொல்லணும்னு நாங்கள் சொல்லல. ஏன்னா இந்த கடன் சுமை என்பது இது கடந்த காலங்களில் 5 ஆண்டுகள்ல இன்னும் அதிகமா வாங்கினாங்க. அதுக்கு முன்பும் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பா கடந்த 5 ஆண்டுகள் வாங்கின கடன் பாத்தீங்கன்னா இதுல கட்டமைப்புக்காக நிதி ஒதுக்கீடு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அது இல்லாம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின கடன்லையும் பாத்தீங்கன்னா ஒன்லி 30% தான் அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இது மட்டுமல்ல, இப்போ அதை சரி செய்து வருவாய் பாத்தீங்கன்னா நமக்கு பற்றாக்குறை இருக்கிறது. இது அதிகமா செலவு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு சம்பளம் கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. பிளஸ் கடன் வாங்கி அது வட்டி அடைக்கிறதுக்கு கிட்ட 68,000 கோடி தேவைப்படுது. இல்ல நமக்கு பற்றாக்குறை, வரி வருவாய் பற்றாக்குறை, நம்ம செலவெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடி இருக்குது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வாங்கிய ஒரு சூழல் வரும்.
இப்படி எவ்வளவு இருக்கு, கடன் சுமை எல்லாம் இருக்குது. ஏன்னா இவ்வளவு கடன் சுமை பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமானது கிடையாது. அது ஒரு மாநில அரசுக்கு ஆரோக்கியம். ஆனாலும் இதற்கு இப்ப இந்த கனிம வள கொள்ளைகள் எல்லாம் தடுக்கணும், மணல் கொள்ளையை தடுக்கிறது, கனிம வள கொள்ளை மற்ற எல்லாமே கொஞ்சம் சீர் செஞ்சுன்னா வச்சுக்கணும் நிர்வாகத்தை, அந்த வரி வருவாயை அதிகப்படுத்தலாம். அது எல்லாமே நிச்சயமா செய்யலாம். நேர்மையான ஆட்சி கொடுத்தோன்னா, லஞ்சம் இல்லாம ஊழல் இல்லாம ஆட்சி கொடுத்தோம்னா நிச்சயமா அதெல்லாம் சீர் செய்யலாம். அந்த வகையில நாங்கள் நிறைய யோசனைகள்லாம் ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்குறோம். அதை ஏத்துக்கினா நிச்சயமா நல்ல ஒரு ஆட்சி கொடுக்கலாம். ஓகே சார், இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தின் போது தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக ஒலிக்கப்பட்ட போதும் கூட தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நடைமுறை பற்றிய உங்களுடைய பார்வை? நல்லது தானே, நம்ம தேசிய கீதம் எத்தனை முறை ஒழிச்சாலும் நம்ம நல்லது தானே நமக்கு. அது இதுல எது எப்படி விமர்சனம் அப்படி விமர்சனம் நல்லது தான். ஹலோ. நிச்சயமாக சார், ஆளுநர் உரையில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள், குறிப்பாக தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான இந்த வரவேற்பு ஆகிய பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த இந்த ஆய்வு பற்றிய தங்களுடைய வரவேற்பையும் பகிர்ந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக சட்டப்பேரவையில் பாமகவினுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும்? அடுத்த 3 நாட்கள் நடைபெறுவதாக சட்டமன்ற அலுவல் குழு ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் பாமக தரப்பில் சட்டசபையில் எத்தகைய வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதை பற்றி சார்? அது நீங்க நீங்க பார்க்கணும்னு போறீங்க, அதுக்கு முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்கு. நல்ல ஒரு தூரமான ஒரு கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். எதிரி கட்சி இல்லாத நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். அரசுக்கு நல்ல ஆலோசனையை நாங்கள் வழங்குவோம். அது கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில், வேலைவாய்ப்பு, மது விலக்கு, மது ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அத்தனைக்கும் நாங்க அவ்வளவு ஆலோசனைகளை நாங்க அன்றாடம் கொடுத்துட்டு வரோம். சட்டசபைக்குள்ளேயும் நாங்க கொடுப்போம். நிச்சயமா அதே நேரத்துல அரசு மக்களுக்கு எதிரான ஏதாவது செயல் இருந்தால் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். அதுல நாங்க மாற்று கருத்து கிடையாது. சார், அடுத்ததாக பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருந்தார். அதை பற்றி தங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி சார், சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சட்ட ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுப்பதாக சௌமியா அன்புமணி இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். ஆக பாமகவினுடைய நிலைப்பாடு, அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னது இந்த பெண்கள் பாதுகாப்பு அது சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னா, விரைவிலே தண்டிக்க வேண்டும். யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள்லாம் இந்த செஞ்சாங்கன்னா விரைவில் தண்டனை வேண்டும். 1 மாதம் 2 மாதத்துல தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இப்போ வருட கணக்குல தண்டனை இல்லாதனாலதான் அந்த பயம் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தண்டனைனா தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வாதத்துல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பயம் இல்லை, மறுபடியும் சொல்றது தமிழ்நாட்டுல பயம் இல்லை, பயம் போயிடுச்சு. குற்றம் செஞ்சா அது தப்பிச்சிடலாம், இல்ல சும்மா கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த பயம் இல்லாத காரணத்தால்தான் இவ்வளவு குற்றங்கள் அடிக்கடி பண்றாங்க. அது இல்லாம ஒரு சூழல் உருவாக்கிட்டாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த கஞ்சா, காக்கேன், ஹெராயின் எல்லாமே சரளமா கிராமத்திலையும் கிடைக்கின்ற ஒரு சூழல் உருவாக்க காரணத்தால்தான் எங்கெல்லாம் அதில் போட்டுட்டு மனித மிருகங்களா மாறிய பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இது போன்ற குற்றங்கள் இருக்கு. அதனால அந்த ஒரு பயம் உருவாக்குனாதான் ஒரு பக்கம் எல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் அதெல்லாம் பயம் உருவாக்கணும். நம்மளுடைய ஒரு திங்கிங்கை மாற்றணும், தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றணும். ஓகே சார், சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பாமக தரப்பில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டிருந்தது. ஆக திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து இதற்கான முன்னெடுப்பை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பு நம் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும், இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. அதில் திமுக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்பே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் இதற்கு ஆதரவு கொடுப்போம் என்று அறிவித்தார். அதே போன்று விசிகேவும் தொலைபேசி மூலமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள்.
அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள 99 விழுக்காடு கட்சிகள் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி உட்பட, ஆளுங்கட்சியும் ஒரு பிரதிநிதியை அனுப்பி வைத்தார்கள் அந்த கூட்டத்திற்கு. அந்த வகையிலே இது தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கையை நான் பார்க்கின்றேன். இதில் எந்த பிரச்சனையும் நிச்சயமாக இருக்க போவது கிடையாது. ஓகே சார், மத்தியில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாஜக கூட்டணியில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நீங்கள் பாஜக அரசிடம் நேரடியாக ஏதேனும் கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சார்? கடந்த காலத்துல என்ன நாங்க பண்ணிருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியல. இந்த கேள்வி கேட்கறீங்க. எத்தனை முறை நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் கடந்த காலத்துல. இப்ப மோடி அவர்களையும் சரி, அதுக்கு முந்தைய அரசையும் சரி, தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு எனக்கு நடத்துறோம். நாங்க கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்தியில நடத்துவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்த்து நாங்கள் சாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று பல வகை அழுத்தம் கொடுத்தது அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் சொன்னது போன்று மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு என்பது மேக்ரோ லெவல் கணக்கெடுப்பு. ஆனால் அது வந்து நம்முடைய சமூக நலத்திட்டங்களுக்கும் இடஒதுக்கீடுக்கும் அது அந்த தரவுகள் போதுமானது இல்லாத சூழலால் தான் தமிழ்நாடு அரசு எடுத்தால்தான் துல்லியமாக எடுத்து அதை நியாயப்படுத்தி நீதிமன்றத்தில் நியாயப்படுத்தி அதை அப்பதான் நம்ம இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் அது தக்க வைக்க முடியும். நிச்சயமாக சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய சட்டமன்ற நகர்வுகள் பற்றியும் சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்றிய உரை பற்றியும் தங்களுடைய விரிவான பார்வையை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அன்புமணி ராமதாஸ். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. தொடர் நேரலை பவர்ட் பை KAG டைல்ஸ். வெப்சைட்டில் என்கொயரி பண்ணுங்க, ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அல்லுங்க. KAG டைல்ஸ், இது பேரு இல்ல பெருமை. இணைந்து வழங்கியோர் சங்கீதா மொபைல்ஸ், LICயின் நியூ பென்ஷன் பிளஸ், ஸ்மார்ட்டான முதலீடு என்று பாதுகாப்பான வருங்காலம் நாளை மற்றும் தங்கமயிலின் கல்யாண பரிசு, கை நிறைய தங்கம் பை நிறைய வெள்ளி. இனிமேல் சூரியனே நடு வீட்டுல வந்து நின்னாலும் அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருந்தா வீடே கூல் தான். அனுஜ் கூல் ரூஃப் டைல்ஸ், இனி வீடே ஜில் ஜில் ஜிம்கானா டோய். சுட 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 சூடா ருசிக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். கூல கூல கூலவென கூலா குடிக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். சில்லுன்னு சில்லுன்னு குல்ஃபி சுவைக்கலாமே ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.